ஏன் கேட்டா போய்க்கா என்ன சொல்ற நீ என்ன கேக்குற இப்ப என்னடா கேக்குற நடிக்கலையா சரி ஒரு கருப்பு சுத்தம் மாடுவாங்க என்ன கருப்பு சின்ன மாடு ஒண்ணு தென்னை மரமா நல்ல மாடா நல்ல மாடு ஆமா அது வாங்கினே 10 லிட்டர் பால் கறந்தது அப்புறம் 9 ஆச்சு அப்புறம் 8 ஆச்சு 7 ஆச்சு 6 ஆச்சு 5 ஆச்சு இப்போ 3ல வந்து நிக்குது இப்ப ஐயோ ரொம்ப சுத்தமா இருக்கு 3 லிட்டர் நிக்குது கம்மியா கறக்குது அது ஊர்ல சொன்னா தம்பி என்னங்க 10 லிட்டர் கறந்தது பரவாயில்ல மாடு கொஞ்சம் போச்சு இப்போ 3 லிட்டர் இருக்கு இது என்ன செய்ய கேட்டேன் தம்பி கருப்பு கம்பெனி கட்டணும் ஆமா அது முளை என்ன வேலை மீட்டர் என்ன வேலை அது கொஞ்சம் கவுர் வாங்க நான் கேக்குறேன் வணக்கங்க நலமுண்டாகட்டும் ஆமா ஒரு மாடு ஒண்ணு பிடிச்சாலும் சரி சந்தை வல்லூர் சந்தையில ஆமா நல்ல சாதி மாடு சரி பிடிச்சா இருந்த ஒரு ஓடிக்கு பலம் பட்டுது ஆமா பலம் பட்ட உடனே கண்ணு போட்டுது 10 லிட்டர் பால் கறக்குது 10 லிட்டர் கறக்குது அப்புறம் என்ன குறை இல்லையா 10 லிட்டர் கறக்குது அப்புறம் 9 ஆச்சு 8 ஆச்சு எங்கடா 9 ஆச்சு என்ன அலட்சியம் 8 ஆச்சு 7 ஆச்சு 6 ஆச்சு 5 ஆச்சு 4 ஆச்சு 3 லிட்டர் தான் கறக்குது அது பக்கத்து வீட்டு கறக்கு என்ன சொன்னாங்க விசாரிச்சு பாத்துருப்பேன் தம்பி 10 லிட்டர் கறந்த மாடு நீங்க 3 லிட்டர் கறக்குதா ஏதோ கண்ணாரு வந்து போச்சு ஏன்னா ஒரு கருப்பு கம்பளி கார் வாங்கி சொன்னாங்க எங்க போய் பார்த்தோங்க கிடைக்கல இந்த வந்து பாக்குறான் தான் இருக்கு கம்பளி கவுரு எனக்கு ஒரு 2 கவுரு கொடுங்க 2 கவுரா கட்டணும் அப்பதான் என் மாடு கட்டணும் சரியா போடுவேன் 2 உனக்கு 4 தரேன் அப்படி இருக்க முடியாது இருக்க முடியாது 3 கத்தாக்கள் எப்படி இருக்காங்களோ அது போல ஆண்டவர்களும் இருக்கும்படியான திருநாட்டனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் 101 துராதரை மக்கள் 101 பேர் அது மட்டும் இல்லாது பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்ரா தேவிக்கும் அதனால் நடக்கக்கூடிய என்னுடைய நாமதேவம் இருக்கிறது துரோணாச்சாரி நீங்க தான் ஒர்ணாச்சாரியாரா அப்படி விற்கிற துரோணாச்சாரியாகப்பட்டவர் அது எப்படி பிறந்து அதோ இருக்கும்படியான என் தந்தையா இருக்கக்கூடிய அப்படி பரத்வாஜ ரிஷியாகப்பட்டவர் யாகம் செய்யும் வேளையிலே அந்த யாகத்திலே அப்படி தோற்றமாகி துரோணாச்சாரி என்று அறிந்தாலும் இப்போது எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்ன காரணம் அப்பா துரியோதன அழிக்கும் பாண்டவர்களுக்கும் ஏற்பட்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞானவாசம் கழித்து வந்தால் நாடு என்று அப்படி என்று துரோணனிட்ட கட்டளை பிரகாரம் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்ஞானவாசம் கழித்து வந்து நாடு கட்டும் தருவாயிலே நாடு கொடை என்று நம்மிடம் இருக்க முடியாத சேனாஜனைகளை கணக்கெடுத்து நம்மிடம் இருப்பவரே யார் யார் இருக்கிறார்கள் அதோ இருக்க முடியாத இருக்கிறது அது மட்டும் இல்லாது 11 கோடி சேனை நம்மிடம் இருக்கிறது பார்த்தால் 7 கோடி சேனை தான் எளிதாக வென்று விடலாம் அப்படி என்று துரியோதனன் எண்ணம் வைத்து 18 நாள் யுத்தம் நடந்தது அப்படி இருந்த போதிலும் இன்று நேற்றோடு 13 அப்படி 13 இருந்தாலும் அது இருக்கும்படியான சேனைகள் நான் வருவேன் அப்படி வருவேன்
பார்த்தா 10 நாள் கழித்து இருக்கும்படியான 10 நாள் யுத்தத்தையும் அது இருக்காரு பாரு. ஆமா பகுதியிலே முதியால விளக்கும்படியான யாரு விற்பாச்சாரி 186 வயது வீழ்மாச்சாரி. அடடா அவர் 10 நாள் சேனாதிபதி பட்டம் பட்டு முதல்ல 10 நாள் வீணாகிட்டாரு. அவரு வீணாகிட்டாரு. அறிவு இருக்கடா? அறிவு இல்ல. புத்தி இருக்கான் துரியோதனுக்கு. ஆமா ஓடி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆமா ஒரே நாள் ஏன் சண்டை நடக்குதுப்பா? சண்டையா நடக்குதுப்பா? அப்படி இருந்தாலும் அந்த 5 ராஜாக்களை அப்பவே அப்படி சிண்டு போல கொடுக்கல. அறிவு இல்ல. துரியோதனுக்கு அறிவு இல்ல. இருக்க காலத்தில் 11ஆம் யுத்தத்திலேயே 11 சாயங்காலம் எம்மிடத்திலேயே அது இது கொடுத்தான். சேனாதிபதி பட்டம் கொடுத்தான். கொடுத்தாங்க பாரு. ஒண்ணு கவுர் எடுத்து கிளம்பிட்டாரு. எதுக்குடா? அப்படி எதுக்குடா? ஸ்கூல் மார்க்கெட்டுக்கா? கவுத்தால தடவை புடிச்சு கட்டிட்டா. வந்து போச்சு. இன்னைக்கு குடுக்காத இன்னைக்கு குடிச்சியா அப்படின்னு கோவம் வந்துடா. அப்படி கவுர் எடுத்து கிளம்பிட்டாரு. எதுக்குடா? நான் ஸ்கூல் மாட்டியா போறேன். அப்படி இன்று நேற்று தினத்திலேயே இருக்க முடியாது. வீரவாள் அபிமன்யனை நேற்று கொன்றமாலை சூழ்ச்சினார். கொன்று குவித்தோம். அப்படி கொன்று குவித்திலேயே இருந்தாலும் பார்த்தான். ஆனால் அர்ஜுனாகப்பட்டவன் அது நாளை சூரிய அஸ்தமனம் ஆகி உதயமாவதற்குள் இருக்கும்படியான அந்த என் மகனா இருக்கக்கூடிய அபிமன்யனை கொன்ற அந்த ஜெயித்தவனை என் மகனை எப்படி கொன்றானோ அதுபோல் நான் கொல்லாவிட்டார் அக்கினி மூட்டி நான் இறக்கிறேன். அப்படி இருந்தாலும் யாருன்னு அழைத்திருக்கிறது? தோட்டமாக துரியனாகப்பட்டவன் இன்றைய தினத்திலே அப்படி இருந்தாலும் எப்பேற்பட்டவன் தெரிகிறது. தெரியுமா? அப்படி இருந்தால் இன்ற நிலத்திலேயே துரியோதனாகப்பட்டவன் என்ன காரணம் ஏது காரணம் என்று அறியவில்லை. வருத்தமா இருக்கான் போல் தெரிகிறது. அதனால் துரியோதனை சென்று பார்க்க வேண்டும். முன்பாக மனமுடைய தொடங்கி ஓட 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 கலர் மாந்தனை
சக்தி ஒன்று தமயம் பலவாறு என்று சொல்லும்படியான உலகத்தை படைத்தால் உமையவள் அம்பாள் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாதுங்க. அப்படி உலகத்தை படைத்தால் உமையலா விளங்கும்படியான இந்த வடக்குத்து நகரத்தில் மக்களுக்கெல்லாம் தீவடி அகற்றி நல்வினை தரும்படியான அம்பாவுடைய பாதாரம் எந்த கமலுக்கு அம்பாளை வைத்து வருடாதோறும் திருவிழாவினை எந்த ஒரு குறைபாடும் இல்லாது நடந்து வரும்படியான ஊர் பொதுமக்கள் கோவில் அரங்காவலர் என்னை பெற்ற தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் என்று சொல்லும்படியான யாவற்றை இந்த நாடக குழுவினருக்கு நாடகம் விளங்கும்படியான வேக கொள்ளை பிள்ளை பழத்தை சார்ந்த சின்னதுரை நாடக ஆசிரியர் ஐயாவுடைய பார்த்திருக்கும் ராஜகுரு நாடக ஆசிரியர் ஐயாவுடைய பார்த்திருக்கும் ஸ்ரீரங்கபுரத்தை சார்ந்த பழனிவேல் நாடகாசிரியர் ஐயாவை பார்த்திருக்கோம். எனக்கு நாடகம் வழங்கக்கூடிய கீழக்கோளை சார்ந்த இருந்து மறைந்த உயர் திருவாளர் ஆர்கே பழனி நாடகாசிரியர் ஐயாவை பார்த்திருக்கோம். மற்றும் நாடக ஆசிரியர் நாடக குழுவினர்கள் எல்லாரும் சொன்ன ரைட்டா இருந்து மறந்த பெரியப்பட்டி வீரப்பன் இருந்து மறந்தியா அவரு சொன்னீங்க இருந்து மறந்தாயா பெரியப்பட்டை சேர்ந்த வீரப்பன் ஐயா உங்களை பார்த்திருக்கோம். மற்றும் நாடக ஆசிரியர்கள் நாடக குழுவினர்கள் அவளை பார்த்திருக்கோம். சின்னஞ்சிறு யாது மறியே கீழக்கொலை சார்ந்த விஜய ரகுநாத நாடகமானவர் அடியன் கோட்டான இருந்த போதிலும் யார் எழுத்திருக்கா முதுரா முதுரா வந்தறடா யாரோ வாங்க வந்தற மூத்தூரை எருவடிக்கு கூப்பா ஏங்க 100 ரூபாய் யாரா முதுரா நீதான் முதுரா முதுரு கூட வாங்க வந்தற போ சமாதானம் கொடுத்துருக்கான் கொடுத்துட்டியா உட்காண்டாரு நேரா உட்கார்ந்திருக்காரு சாச்சி உட்கார்ந்திருக்காரு சாங்க நேரா உட்கார்ந்திருக்கா யாருக்கும் வணங்காத சிரம் தனரக உடையவன் எதிர்ரோமத்தாரி துரியோதனன் வணக்கம் துரியோதனா என் பாதார வீட்டத்தை சேவித்தபடியா இந்த டெல்லி அத்திமானத்துக்கு என்றும் இறைவனாக நீயே இந்த முடி உனக்கே நிலைக்கட்டும். அப்படி ஆகட்டும். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே அப்ப என்ன நேர்த்தாகப்பட்டது அந்த அர்ஜுனனுக்கும் சுமத்திரைக்கு பிறந்தானே அபிமன்னன் அவனை கொண்டு குவித்தது காரணத்தினால் அவன் சபதமிட்டு சென்று விட்டான். அந்த சபதத்தின் காரணமாகவே சத்திய தூதாக வந்தான் கடோரகன். வரக்கூடிய நேரத்தில் எப்படியா இருந்தாலும் மச்சான இன்னைக்கு ஒரு நாள் பாதுகாக்கும்.
இருக்கும்படியான அர்ஜுனாகப்பட்டவன் ஐவர் ராஜாக்களும் இருக்கும்படியான பிள்ளைகளை நாம் கொன்று குவித்து சிசுவதை செய்து விட்டோம் என்று அப்படி நம்மிடம் சேபம் செய்திருக்கிறோம். நம்ம எப்படி ஆனாலும் மைத்ரார்க்குள் ஜெயித்தவனை கொள்வேன் என்று சபம் செய்திருக்கிறார். அதனால இது எல்லாரும் இந்த தினத்திலே நாம் எல்லாரும் ஒன்று கூடி அவர்களுக்கு காக்க பயப்படாத. நாங்க இருப்போம் யாரும் பயப்படுறேன் அதான் பயப்படுறேன். பகரம் செய்ய வேண்டும் என்றால் அவன் கண்ணுக்கு தெரியாம இருக்கணும். ஆமா, அதனால எப்படி பதனம் செய்வது? துரியோதனா அப்படி இருந்தால் அவன் எப்பேற்பட்டவன்? வீரபராக்கிரமன். கொல்ல வேண்டும் அப்படி என்று அதோ எருது வாகனம் ஏறி விஜயனிடம் சென்று கைலாயம் சென்று வரம் பெற்று வந்திருக்கிறான். வரம் பெற்று வந்துருவான். எப்படியா இருந்தாலும் அவன் சொல்றதை செய்யாத விட மாட்டான். அப்படி இருந்தால் அவனை இந்த நேரத்திலே அவனை எப்படி பாதுகாக்க வேண்டும் தெரியுமா? சொல்லை கேளீர் காக்க வேண்டி இருக்கப்பட படை விதங்களாக்கி மன்னர் எல்லாம் கடை வகுப்பிட வைந்தடம் செய்த துரியோதனன் எல்லாம் இன்று எல்லாரும் கூட துரியோதனா இருக்கும்படியான சேனாஜானைகள் எல்லாம் ஒன்று கூட்டணும். வட்டுகாலம் ஏகி அதை இருக்கும்படியான சேனை நான்காக பிரிக்க வேண்டும். அணிய நாளா பிரிக்கணும். ஆமா, அதுக்கு முன்னாடி நான்காக பிரித்தால் அதுக்கு முன்னாடி குழி வெட்டணும். ஆமா, முதலிலேயே மைத்திரை காக்க வேண்டும். ஆமா, அகலமா பெரிய ஒரு குழி. அகலம் நிகழம் இல்ல, உருவத்துக்கு தகுந்த மாதிரி. பொறுமையா பேசு. எவனையும் கூட்டுலாம் குழி வெட்டி கூடாது. குழி வெட்ட கூடாது. நம்மளாவே நம்ம ரெண்டு பேரும் வெட்டிங்கன்னா நடுவில் சந்து ஒன்று வச்சுக்கங்க. நீ சொல்றத வாங்காத ஒண்ணும், அவர் சொல்ற நீ சொல்றத வாங்காத ஒண்ணும், அவருக்கு இல்ல அவர் சொல்றது வாங்காத ஒண்ணும். அப்படி பேசிக்கிட்டாங்க உள்ள சந்தோஷமா இருக்கும். நான் கீரப்பாளையம் பத்திரக்கோட்டை பக்கத்துல கீரப்பாளையம் பத்திரக்கோட்டையும் பக்கத்துல கும்னாவங்களாம் கீரப்பாளையம் எங்க ஊரு உள்ள கம்மியாட்டி செத்து போன கம்மியாட்டி உள்ள ஒரு நாங்க சொல்றோம் வச்சு பேசிருக்கோம். பேசிக்கலாம் பாரு, கூடிந்துட்டீங்களா பாதி கால ஒரு கம்மியாட்டி பேசாம துரியோதனா யான்னு கேட்டா இவனு எல்லாம் கூட்டுக்கு பல்ல வரணும்னு வச்சுக்க. இவனை போய் அதோட இல்ல காசி வேற கேட்பானோ குழி வெட்டுறதுக்கு. நம்மளே 500 300 800 காரணம் குழி வெட்டுறான். நம்ம யான்னு கேட்டா நம்ம அளவுக்கு நம்மளா வெட்டிக்கணும். கூத்தாடுறதெல்லாம் கூத்தாடுறோம். நம்மளும் போய் குழி வெட்டுறான். அப்படி இல்லையா? நம்ம அளவுக்கு நம்மளா வெட்டிக்கணும். வெட்டிக்க வேண்டியதான். நம்ம அளவு கொஞ்சம் அவங்க ஒருத்தர் நீட்டா இருக்கு, முடி நீட்டா இருக்கு. ஆமா, நம்ம அளவுக்கு நம்மளா வெட்டி இறங்கின காலாளி கையில் தள்ளிப்போம். சரி, நீங்களா தள்ளிக்க வேண்டிய நீங்களா தள்ளிக்க வேண்டிய நம்மளே வெட்டுவோம். ஓ அளவு தெரியாத போதியா அங்க அதே வேலைதான் கூத்து இல்லாத இடத்துல மூத்துவரா எல்லாம் கீழே உட்காந்தாளா உட்காந்து முடியாதா நீட்டா வரல
ஏன்னா தான் பாம்பு பிடிக்க வந்த தேவடியாளுக்கு போனவனா இவன் என்ன பண்ணுவான் அந்த ஆளடிக்கு பார்த்தாலே இவன் ஊருக்கு புருவம் போம் எல்லாரும் தெரியும். ஆனா என்ன பண்ணுவாங்க அந்த வண்டியில ஏற்றி போறாங்க பாரு நெல் மூட்டை ஊருக்கு இருக்கலாம் இந்த கம்மியாட்டி என்ன பண்ணுவான் சாக்கை பிடிச்சிப்பான் ஒருத்தன் விட்டு போவான் சாக்கை பிடிச்சி விட்டுவான் இவன் ஏறி அதை அரைப்பான் அறுத்து அந்த சாக்கு பிடிக்கி கொள்ற வரைக்கும் கொட்டி பண்ணுவான் கொட்டிக்கு என்ன பண்ணுவான் வரோம் ஓட்டி போறவன் என்ன பண்ணுவான் பாதி வண்டி வரைக்கும் போவான் பாதி வழி வரைக்கும் மாடு நிம்மரமா இருக்கும். அது பாட்டு என்ன பண்ண பின்னாடி இருக்கிறதுக்கு இறங்கி போகுது முன்னால் இருக்கிறது வெயிட் தானே என்னடா வெயிட்டா இருக்கு பின்னால் இறங்கி வந்து பார்ப்பான் நான் மூட்டா இருக்கிறேன் ஆமா ஒன்னு இல்லாத எனக்கு ராஜ்யத்தை வேலை செய்யுதுன்னா ஒன்னு செல்பால் எடுத்து உள்ள போ போறா உள்ள ஈரா வரோம் என்ன ஒன்னாச்சு ஈரா வரோம் குழி வெட்டியாச்சு அதிலே அவன் மைத்தார்கள் நடுவில் உட்காரவை உள்ள வைக்கணும் கூட ஒரு அக்குரோடி சேனை அருகிலே சுற்றிலும் ஒரு அக்குரோடி சேனை உள்ளே இருக்கும். எம்மா மாப்பிள்ள போடணும் ஒரு கட்டு காணாது வார்த்தையை கழிச்சு போடு ஒரு மூட்டை காணாது சீக்கிரம் வீணா போடுவான் இன்னும் 4 மூட்டை சேர்த்து போடு போட்டு ஒரு அக்குரோடி சேனை இறக்கி மேல பொய் பழகி பாசம் முதல்ல யாரு ஆமா முதல் நானே இருக்க முடியாத முதல் அணி நீ சிங்கமுகா யுகம். இரண்டாவது அணி சகுடி சல்லியா மூன்றாவது அணியில கர்ணன் 4வது அணியில நானு மச்சான் கூட நீ இது யான்னு கேட்டா இந்த வாயாடி கழுத வரும் அது வந்து நான் எப்படியாவது சமாளிச்சு பாக்குறேன் அப்புறம் கடைசியில என்ன சொல்ற வாக்கிய போடணும் அப்புறம் அது உள்ள மரகத்தை போடுங்கிறாங்க அப்புறம் அதுக்கிட்டே யான்னு கேட்டா சொல்லி பாக்குறான் கேட்டா பாக்குறேன் கேட்கலாம் என்ன பண்றான் பொண்ணிய கை காட்டி விட்டு வர்றான் சரி நீ எப்படியாவது தங்கச்சி போட்டு கொள்ளனாலும் கொள்ள அழுத்தினாலும் அப்படி வாயாளி கையில் அடிச்சு பேசியா சரி சொன்னா கேட்கும். இப்ப துரியோதனுடைய தங்கையா இருக்கு தொற்சாடை சபைக்கு வருவதுங்க